பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். வர்ம யோகியோடு பேசும் தலைமை பயணித்துட்டு இருக்கிறது. ரொம்ப ரகசியமாக வைக்கப்பட்ட வர்மக்கலை, போர்க்கலையாக, தற்காப்பு கலையாக, மருத்துவ கலையாக பார்க்கக்கூடிய ஒரு கலை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பயணிக்கலாம். அடுத்து ஒரு கேள்வி, வர்மக்கலை தொடர்பாக நம்ம பார்க்கிறப்ப திடீர்னு ஒரு திரைப்படம் வர்மக்கலை தமிழர்களினுடைய சிறப்பை கொண்டு வந்தது. 7ஆம் அறிவு அப்படின்ற ஒரு திரைப்படம், அதுவும் நோக்கு வர்மம் பற்றி அந்த படம் பேசியது. அகத்தியரினுடைய குறிப்புகளையே படிக்கிறப்ப நோக்கு வர்மத்தை அவ்வளவு எளிதில் நீங்க அடைஞ்சிட முடியாது, அது ஒரு பெரிய சக்தியும் கூட, அதெல்லாம் கத்துக்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்லை அப்படின்னு. இந்த நோக்கு வர்மம் 7ஆம் அறிவுல சொன்னது சரிதானா இல்லை மிகைப்படுத்திட்டாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நோக்கு வர்மம் அப்படின்னு சொல்றது வர்மத்தில் உள்ள ஒரு பிரிவுகளில் ஒரு பகுதி. வர்ம நூல் 9 நோக்கு வர்மங்களை பற்றி பேசியிருக்கு. ஆனால் அனுபவத்தில் பல வர்மங்களை நோக்கு வர்மங்களாக இயக்க முடியும். அப்போ நோக்கு வர்மமாக ஒரு வர்மத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆசான் அவருடைய உண்மை, அவருடைய இறைபக்தி இதெல்லாம் சேர்ந்துருக்கணும். அவருக்கு சில மெடிடேஷன் தெரிஞ்சிருக்க வேணும், தாந்திரிக் டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ கண் பார்வையை அசையாமல் ஒரு வர்ம புள்ளியில் நிறுத்துறது, அந்த வர்ம புள்ளியை இயக்க முடியும். பொதுவாக வர்ம புள்ளியை தொட்டி இயக்கலாம், தட்டி இயக்கலாம், ஊதி இயக்கலாம், இல்லைன்னா கண் பார்வையில் இயக்கலாம். ஒரு காலத்தில் ஆண்கள் தான் வர்ம நிபுணர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ பெண்களுடைய மார்பகத்தை தொடும்போதோ அடி வயிற்றை தொடுகின்ற பொழுதோ கை வச்சு தொடமாட்டாங்க. ஆன் த ட்ரெஸ்ஸுக்கு மேலே தான் ட்ரீட்மெண்ட். அப்போ கண்களை வைத்து அந்த வர்ம புள்ளிகளை இயக்குவதற்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கு நான் படித்த என்னுடைய கேசவன் புத்தன்துறை அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆசான்கிட்ட படித்தேன். அந்த வர்மத்தை எப்படி இயக்க வேணும் அப்படிங்கிறத சொல்லுகின்ற பொழுது இந்த 9 பாயிண்டையும் செய்யலாம், இது என்னென்ன செய்யும் சொல்லி அதனுடைய ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டார். ஆனால் இன்னைக்கு இந்த படம் என்ன காட்டுச்சு அப்படின்னு சொன்னால், நோக்கு வர்மத்தால் ஒருவரை வீழ்த்தலாம். ஒன்று நோயை குணப்படுத்தலாம், மற்றொன்று ஒருவருடைய செயல்பாட்டை நிறுத்தலாம். அதாவது உட்கார்ந்து இருக்கிறவங்களை அப்படியே சீட்டில் உட்கார வச்சுக்க முடியும், இல்லை ஒவ்வொருத்தருடைய நோயை குணப்படுத்த முடியும். மனதை கண்ட்ரோல் பண்ணுறது, மனதை தன்மையப்படுத்தி அதை நாம் நினைக்கிறது மாதிரி டைவர்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த திரைப்படத்தில் காட்டினது வர்மத்தில் இல்லை, எனக்கு தெரிந்த வரையில் இல்லை. ஸோ அதனால் அது திரைப்படத்துக்காக வேண்டி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதாக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டும் தான் வர்ம கலையை பற்றி, நோக்கு வர்மத்தை பற்றி எனக்கு தெரிந்தது, என்னுடைய ஆசான்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அனுபவத்தில் செய்து பார்த்தோம் அப்படின்னா நோக்கு வர்மம் நான் என்னுடைய மாணவரோடு சேர்ந்து ஒருவருக்கு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. எல்லா நோய்க்குமே தொட்டு செய்ய முடியும் அப்படிங்கிற விதி இல்லை. சிலருக்கு கண் பார்வையை வச்சு உடம்புக்குள்ள சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வர்மத்தை நீங்கள் கை வச்சு தொடலாம், இன்னர் டெப்த்துக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ டெப்த்துக்குள்ளே இருக்கிறத நீங்கள் கை வச்சு பண்ணீங்கன்னா அவங்களுடைய ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகிடும். ஸோ அப்போ அதுக்கு நோக்கு வர்மத்தை யூஸ் பண்ணுவோம். அதுதான் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பேஷண்ட் நிற்கிறார், அவருக்கு பின்னாடி அவர் மனைவி, அவர் நிற்க முடியாமல் இருக்கிறார், அதனால் அவர் பிடிச்சிருக்கிறாங்க, தாங்கி பிடிச்சிருக்கிறாங்க. அந்த மனைவிக்கு பின்னாடி என்னுடைய மாணவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். இப்போ அப்ளை பண்ணுறோம், ஒரு 3-4 ஃபீட்ல இருந்து பண்ணுறோம், ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் போகாது. முடிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா, அவர் ஐ ஆம் ஆல் ரைட் அப்படின்னார். அவர் நடந்து போய் கட்டில் உட்காந்துட்டார். ஆனால் அவர் மனைவி அங்கேயே விழுந்தாங்க கடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த என்னுடைய மாணவர் போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அப்போ என்னன்னா, ஒருத்தருக்குள்ள பியர்ஸ் ஆகி அடுத்தவங்களுக்கெல்லாம் போகுங்கிறது எங்கள் மாஸ்டர் சொல்லி தரல. ஸோ அனுபவத்தில் வரும்போது தான், ஸோ இது இந்த மாதிரிலாம் இது வேலை செய்யும் போல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் இதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்கு ஃபில்டர் பண்ணிக்குவேன். ஸோ இவ்வளவு கொடுத்தா போதும். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தான் நோக்கு வர்மத்துக்கு யூஸ். வர்மம் தொடர்பாக நீங்கள் பேசுகிறத கேட்குறப்பே, இல்லை நான் நிறைய நூல்கள் தமிழ் மரபுக்குள்ளே போய் பார்க்குறப்ப எனக்கே ஒரு ஆசை, இதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஆனால் எப்படி ஆசானுக்கான தகுதிகள் இருக்கிறதோ, கற்றுக்கொள்வதற்கும் ஆசான் அவ்வளவு எளிதில் எல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையா? இதை முதல்ல பாப்புலரைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்க ஒரு காலத்தில். அது எப்போ நடந்ததுன்னா, பிரிட்டிஷர் இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே. அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடியும் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் செய்துட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஜீவனாம்சத்துக்கு அது வேலை செஞ்சது. பிரிட்டிஷர் இந்தியாவுக்குள்ள வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய மருத்துவத்தை உள்ள புகுத்துறதுக்காக நம்ம மெடிசின்ஸ், அதுவும் குறிப்பாக கேரளத்தில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் டெக்ஸ்ட், வர்மம் டெக்ஸ்ட் இதெல்லாம் எரிக்கிறாங்க.
இதுக்கு இன்னைக்கு ரெக்கார்டு இருக்குது. அவங்க எரிச்சாங்க அப்படிங்கிறத யார் எழுதி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரெஞ்சுக்காரன், அவனுக்கு அன்னைக்கு போட்டியாளர், அவன் ரெக்கார்ட் பண்ணுறான். ஸோ அதனால என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து பிரிட்டிஷர் இந்தியா விட்டு போனதுக்கு அப்புறமும் இது வந்து இந்தியாவில் வேற யாருக்கும் தெரியாது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வர்மக்கலை பரவலாக இருக்குது. அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் கொஞ்சம் தெரியுமா இருக்கும். கேரளத்தில் சதன் பார்ட், திருவனந்தபுரம் டு களக்கூட்டம் வரைக்கும் இருக்குது. அதனால என்ன அப்படின்னு சொன்னால், இதை வந்து ஒரு பொக்கிஷமாக வெள்ளையருக்கு தெரியக்கூடாதுன்னு வச்சுருந்ததை அதுக்கப்புறம் நம்மளை விட்டு இது வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு நோக்கில் வச்சுருந்தாங்க. அதை படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் எப்படி செலக்ட் பண்ணுவோம்? எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. ஒரு மாஸ்டர்ஸ்ட்டை 1 அல்லது 2 மாணவர்கள் தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த எசாட்டரிக் ஸ்டடின்னு சொல்கிறோம் அல்லவா, நான் யூஜிசிக்கு பண்ணின விஷயமும் அதுதான். அப்போ என்னென்னா 2 பேர் இருப்பாங்க, இல்லைன்னா 3 பேர் இருப்பாங்க. நிறைய பேர் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அதில் யார் செலக்ட் பண்ணுவாங்க? அந்த 2-3 பேரில் யார் நல்லா வர்றாங்கன்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் அவங்க கையில் கொடுத்துருவாங்க. 12 ஆண்டுகள் ஒரு மாஸ்டர்கிட்ட நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் வர்ம கலை கற்றுக்க முடியாமல் போயிடுமா? இல்லை, அப்படி கிடையாது. என்ன தெரியுமா, யாருக்கென்றால் சிவயோகிக்கு அல்லாது மற்றொருவருக்கு இல்லை. வார்த்தை அதுதான். வர்மக்கலை யாருக்கு படிக்க முடியும்னா சிவயோகிக்கு அல்லாது மற்றொருவருக்கு இல்லை. சிவம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாம நினைக்கிற சிவனை பற்றி அவர்கள் பேசவில்லை. சிவம் அப்படின்னா உயிர்னு அர்த்தம். எவன் ஒருவன் தன் உயிரை போல பிற உயிர்களையும் நேசிக்கிறானோ அவனுக்கு தான் இந்த வர்மக்கலை சித்திக்கும். எனவே இந்த வர்மக்கலைக்கு ஜாதி, மதம், மொழி எதுவுமே கிடையாது. அவ ஒரே வார்த்தை தான் சிவம். சிவம்னா என்னன்னா அன்பே சிவம். திருமூலர் சொல்ற வார்த்தை, அன்புதான் சிவம். நம்ம முன்னாடி இருக்கிறவன் தான் நம்முடைய சிவன். ஸோ அந்த அவங்கிட்ட நீ வந்து அன்பு செலுத்தினேன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும், எல்லா இனத்தை சார்ந்தவர்களும், எல்லா மொழியை சார்ந்தவர்களும் படிக்கலாம். இதற்கும் கடவுள் கோட்பாட்டுக்கும் கிடையாது. கிட்டத்தட்ட தமிழ்ல ரொம்ப ஆழ்ந்த ஞானம், வர்மக்கலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் அப்படின்றதுனால தான் இந்த உரையாடல் ஒவ்வொரு நிமிஷமும் சுவாரஸ்யமா நீங்க மாத்திட்டே போறீங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேங்க ஐயா. தமிழர் மரபுக்குள் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய வணிகமயமான மருத்துவத்துறைக்கும் நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் மருத்துவத்தை எப்படி பார்த்தார்கள் அப்படின்றதுக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது இந்த உரையாடல் மூலமாக. பிற உயிரை நேசிக்கக்கூடிய தத்துவம் தான் இறை தத்துவம். அதனாலதான் வள்ளுவன் கூட சொல்வான், அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை என்று. இன்னும் நிறைய பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க.